எக்ஸலில் ஃப்ளெக்சிபிளாக ஈஸியாக டேட்டா என்ட்ரி எப்படி பண்ணலாம்? நான் சொல்கிற இந்த எக்ஸாம்பிள் இந்த மாதிரி சின்ன டேட்டா செட்டுக்கு இல்லாமல் பெரிய டேட்டா செட், லார்ஜ் டேட்டா செட், நிறைய காலம்ஸ் வருது அப்படின்னும் போது தாராளமாக இந்த மெத்தட் யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக இந்த சின்ன டேட்டா செட்டை வச்சு நான் சொல்கிறேன். ஸோ ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஹெட்டிங்கை மட்டும் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு Alt D O அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா, ஸோ அப்போ ஒரு சின்ன வார்னிங் மாதிரி வரும். ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஓகே கொடுங்க. அப்போ உங்களுக்கு நீங்கள் செலக்ட் பண்ண ஹெட்டிங்கை வச்சு ஒரு டேட்டா என்ட்ரி ஃபார்ம் பார்த்தீங்கன்னா வந்துடும். ஸோ இதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் எத்தனை காலம்ஸ் இருந்தாலும் நோ ப்ராப்ளம். கரெக்டாக நமக்கு இந்த ஃபார்ம் இந்த விண்டோக்குள்ளே எல்லாம் அழகாக வந்துடும். நம்ம ஈஸியாக என்ன பண்ணலாம், ஜஸ்ட் நம்ம என்ட்ரி பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஒன்ஸ் ஃபில் பண்ணதுக்கப்புறம் என்டர் கொடுத்தாலே போதும், அழகாக பார்த்தீங்கன்னா என்ட்ரி ஆயிரும். ஸோ இப்படி வேகமாக நமக்கு எவ்வளோ டேட்டாவை என்ட்ரி பண்ணணுமோ ஈஸியாக ஆர்கனைஸ்டாக பண்ணுறதுக்கு, ஃப்ளெக்சிபிளாக பண்ணுறதுக்கு நான் சொன்ன மாதிரி லார்ஜ் டேட்டா செட்னும் போது உண்மையிலே இது ஒரு ஹேண்டியான டூல். இன்கேஸ் ப்ரீவியஸ் ரெக்கார்ட் போகணும்னா அப் ஆரோ ஆர் ஈவன் டவுன் ஆரோ கொடுத்து நீங்கள் ரெக்கார்ட்ஸ் நடுவில் என்ன பண்ணலாம், சர்வ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் சேஞ்ச் பண்ணால் பண்ணிக்கலாம். டேட்டா என்ட்ரி ஓவர் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கங்க. மறுபடியும் டேட்டா என்ட்ரி கண்டினியூ பண்ண போகிறோங்கிற பட்சத்தில் நோ ப்ராப்ளம். ஜஸ்ட் நீங்கள் Ctrl A கொடுத்து அந்த டேட்டா செட்டை செலக்ட் பண்ணிவிட்டு Alt D O என்ன பண்ணுங்க கொடுங்க. நியூ கொடுத்து இன்னொரு என்ட்ரியை நீங்கள் தாராளமாக உள்ள ஆட் பண்ணிக்க முடியும்.